வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ வேப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். முச்சந்தி வீடு தெருக்குத்துன்னு சொல்லுவோம். தெருக்குத்து ஒரு மூலை இருக்கக்கூடிய வீடு வந்து தெருக்குத்து வீடுன்னு சொல்லுவோம். இந்த வீடு வந்து நிறைய பேர் வந்து வாங்காம அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம், வாங்கலாமா வாங்க விடுவாங்க. குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சைட்டே அங்கே போடும், ஒரு மனையை வந்து போடும் பொழுது அந்த மூலை குத்து இருக்கிற இடம் வந்து ரோடு வந்து சந்திப்பு கடைசி இருக்கிற இடத்த யாரும் அதிகமாக வந்து வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடம் வந்து விலை கம்மியாக கூட கிடைக்கிறது வாய்ப்புகள் அங்கே இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் கிடைச்சா கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஏன்னா பண்டைய காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடு வந்து என்னைக்குமே அந்த ஜன்னலோ நம்மளோட வாச கதவோ வந்து அது முன்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடாது, தவிர அந்த செவரு கண்டிப்பாக இருக்கலாம். கரெக்டாக வந்து எல்லாமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து ரோடு பத்தல. ஏன்னா ரோடோட அகலம் 20 அடி 30 அடி தான் மொத்தமாக இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பெருசாக நம்ம கட்டும்போது இந்த மூலையில் வந்து நம்ம பண்ணிடலாம், செவரு வரலாம். பண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து சூலத்தை பதிக்கிறது, விநாயகரோட படத்தையோ விநாயகரோட விக்கிரத்தையும் அங்கே வைக்கும்போது கண் திருஷ்டிகள் போகுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி இடத்த கிடைச்சா தயவுசெய்து விட்டுறாதீங்க, வாங்கிடுங்க. ஏன்னா மும்பை, கல்கட்டா இந்த மாதிரி நெருக்கடி இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை யாரும் மிஸ் பண்ணுறதில்ல, வாங்கிடுறாங்க. கண் திருஷ்டிக்கு வந்து நம்ம கண்ணேர், ஏன்னா ஒருத்தரோட பார்வை அந்த இடத்த வந்து இப்போ வரும்போது ஒருத்தர் நடந்து வரும்போது அந்த பார்வை ஃபுல்லாக அந்த இடத்துல படும், அந்த வீட்டில் தான் படியும். அதனால திருஷ்டி அங்கே கொடுக்க சொல்லி தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர வாங்கக்கூட விதிமுறைலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி இடத்த வாங்கிடுங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.